கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா இட் டா இம் சொல்லுங்க. பட்டம். ஏன் அங்க போய் உட்கார்ந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு. டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவு தானே? இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டியே காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனியும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பண்ணு, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டில் இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பண்ணு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கட்டி வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? உருகலியாக்க? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. See, generously accepted to teachers. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, ya. என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். அதை கடுத்து போடாதப்பன உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்று பிறகு பார்த்துருக்கிறேன். கோ மேன். ஆல் இஷ்யூஸ் டிஸ்கஸ்ட் அட் இந்தியா பாகிஸ்தான் டாக்ஸ். அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இதை கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா? என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. பேலன் சுந்தரி காய்கறி கடை. பேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க. ஏங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கழட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாவாய் கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. தனி இல்ல தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அண்ணன் தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா, மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம எப்பதான் விருத்தி ஆகிறது? அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா.
தாயே, நான் உன்கிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்னை இப்படியே விட்டுருமா, இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். யோ சும்மா புலம்பாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதோ அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? நோ நோ டென்ஷன். see this bangle seller created a problem to this அடடடா, தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. ஆ? இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். தா, வளையல்காரன் கையை பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன அவருக்கு? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. அப்பா தப்பிச்சிட்டேன். இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு.